ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி ஃபுட். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிராவல் வீலாக் தான். நாம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல ரொம்பவே ஃபேமஸான மாத்தூர் ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். இது மாத்தூர் தொட்டி பாலம் இல்லைன்னா மாத்தூர் தொங்கு பாலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு ஃபேமஸான ஹேங்கிங் பிரிட்ஜ் நாகர்கோயில்ல இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லயும், குலசேகரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லயும், திருவட்டார் அப்படிங்கிற ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லயும் இருக்குது. இந்த ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் 1963ல கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 1969ல கட்டி முடிச்சிருக்கிறாங்க. கல்வி தந்தை கர்ம வீரர் காமராஜ் அவர்களால தான் இந்த ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் கட்டப்பட்டது. கணியன்பாறை அப்படிங்கிற ஒரு மலையும், கூட்டுவாய்ப்பாறை அப்படிங்கிற இன்னொரு மலையும் இணைச்சுதான் இந்த ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் கட்டப்பட்டிருக்கு. எதற்காகனா, ஒரு மலையில நிறையவே நீர்வளம் இருந்தது. இன்னொரு மலையில நீர்வளம் சுத்தமா இல்லாம இருந்தது. அப்ப அந்த நீர்வளம் இல்லாத மலையில இருக்கிற மக்களுக்கு குடிநீருக்காகட்டும், இல்ல விவசாயத்திற்காகட்டும் தண்ணீர் தேவை இருந்தது. ஸோ இந்த மலையில இருக்கிற மக்களோட தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் கட்டப்பட்டது. கன்னியாகுமரி டூர் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணாம விசிட் பண்ணுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் இங்க உங்களுக்கு அவ்வளோ டேஸ்டியான பைனாப்பிள்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம டேஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த அளவு ஸ்வீட்டஸ்டான பைனாப்பிள் நீங்க வேற எங்கேயுமே ட்ரை பண்ணியிருக்க முடியாது. இங்க இருக்கிற குட்டி குட்டியான அந்த பைனாப்பிள்ஸ் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. இங்க உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பைக்குக்குனா 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. கார் பார்க் பண்றதுக்காக 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. மார்னிங் 7ல இருந்து ஈவினிங் 7 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 115 ஃபீட் இருக்கு. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 384 மீட்டர்ஸ். இன்னும் 28 பில்லர்ஸால இந்த ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் கட்டப்பட்டிருக்கு. ஏசியாலேயே ஹையஸ்ட் ஹேங்கிங் பிரிட்ஜ் எதுன்னா இந்த ஒரு மாத்தூர் தொட்டி பாலம் தான். இந்த ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் அதிசயமானது மட்டும் இல்ல, அவ்வளோ அழகானதும் கூட. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்ல நடக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இயற்கை காட்சிகளை ரசிக்க முடியும். இந்த பாலத்துக்கு கீழே இருந்து பார்க்கும்போது ரிவர் ஓடுறத பார்க்க முடியும். அந்த மலைகளுக்கு இடையில அந்த ரிவர் ஓடுற காட்சி இருக்கு இல்லையா, அது அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஆஃப்டர் 3 o'clock நீங்க இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் விசிட் பண்றது போல இருந்ததுன்னா சூப்பர் டைமிங்கா இருக்கும். ஏன்னா அப்போதான் வெயில் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி நல்ல இதமான காத்தும் நல்ல ஒரு கிளைமேட்டும் உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல ஃபீல் பண்ண முடியும். இப்போ சீசன் இல்லாததுனால பாலத்துல தண்ணி இல்ல. சீசன் டைம்ல நிறையவே தண்ணி பாஞ்சிட்டு இருக்கும் இந்த பாலத்துல. மேல பாலத்துல நடக்கும்போதா இருக்கட்டும், இல்ல மேலேருந்து கீழ பார்த்தாலா இருக்கட்டும், அவ்ளோ த்ரில்லிங்கா இருக்கும். கொஞ்சம் பயமா கூட இருக்கும். அவ்ளோ ஹைட் இருக்கு. ஸோ தட் நீங்க குழந்தைங்கள கூட்டிட்டு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே கூட்டிட்டு போங்க. இந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டாவும் இருந்துட்டுருக்கு. நிறைய ஃபிலிம்ஸ் வந்து இந்த ஏரியால ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் இந்த ஒரு மாத்தூர் தொட்டி பாலம். கண்டிப்பா கன்னியாகுமரி டூர் வரீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணாம விசிட் பண்ணுங்க. இங்க இந்த ஆத்துல கூட குளிக்க முடியும். குளிக்க அலோவ் பண்றாங்க. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா காட்டு தண்ணி எப்ப வரும்னு தெரியாது. இன்னொரு விஷயம், தெரியாத பிளேஸ் இல்லையா, ஸோ எங்க குழி இருக்கும் அதெல்லாம் தெரியாது. ஸோ தட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா தண்ணியில கூட கொஞ்சம் இறங்கிக்கலாம்.
கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் இயற்கைய ரசிச்சுட்டு, அந்த பாலத்துல வாக் பண்ணி, இந்த மலையில வந்தாச்சு. இப்போ இங்க இருந்து கீழ போகணும்னா, ஸ்டெப்ஸ்ல தான் போகணும். அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம ரிவர் பக்கமா போயி, அங்கிருந்து திருப்பி ஸ்டெப்ஸ் ஏறி தான் மேல போகணும். இங்க கூட நம்ம ஸ்டெப்ஸ் இறங்குற சைட்ல எல்லாம் நெறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும். நெறையவே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கிடைக்கும். வாழைக்காய் சிப்ஸா இருக்கட்டும், பைனாப்பிள்ஸ், கோகனட் வாட்டர், ஜாக் ஃப்ரூட் இது போல நெறையவே நேச்சுரலான ஃபுட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வேணும்னா நீங்க வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். குட்டீஸுக்கு விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் கூட இங்க இருக்கு. இதுதான் எங்க ஊர்ல உள்ள இன்னொரு பிரம்மாண்டம். அவ்ளோ அழகா இருக்கு. அவ்ளோ இயற்கை அழகு வந்து எங்க ஊர்ல கொட்டி கிடக்கு. இத உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியா இருங்க, ஹெல்தியா இருங்க, சேஃபா இருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச்.